ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் அவரி சீட்ஸு அவைலபிள் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சீட் வந்து இது போல் தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடம்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ பதவெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ அந்த இது பார்க்கும்போது தெரியும், அது பிளாக் ஸ்பைடர் இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சீட்ஸ் எல்லாமே. இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் காய்ச்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் முடி நல்லா கருன்னு வர்றதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல காமிக்கிறேன். இது ஃபுல்லும் லீஃப் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இது போல் லீஃப் இருந்தது. நான் வந்து இந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது வந்து நான் இந்த மாதிரி இருக்கிற லீஃப் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நிழல் காய்ச்சலே ட்ரை பண்ணி நான் என்ன பண்ணேன், பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு கொஞ்சம் க்ரே ஹேர் இருக்குதுங்க. ஸோ ஏன்னா எனக்கு வந்து கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச், இந்த சில்னஸுக்கு சேராது. அதனால் இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ கையே பாருங்கள். இது வந்து மருதாணி பொடியை வந்து முதல் நாள் அன்றைக்கி நான் போட்டுக்கிறதுங்க. போட்டுட்டு மறாத நாள் வந்து இந்த அவரி இலையை வந்து போடும்போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மருதாணியும் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து இந்த பொடி பைண்டிங் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், கொஞ்சம் திரியாக நிற்கும் பவுட்ராகவே பண்ணால் கூட. அதனால் மருதாணி பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சிக்குவேன். பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டே அன்றைக்கி மருதாணி போட்டுட்டு இப்போ தான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதனால தான் அந்த கட் பண்ணி போட்டேன். இதெல்லாமே எடுத்துகிட்டு போனேன். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டேன், மிக்சியிலையே அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்துகிட்டேன். ஏன்னா அவசரம், இப்போ மத்தியம் நான் கிளம்பணும். ஸோ இங்கே பாருங்கள், அதுலேயே கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் தலையில் போட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சுக்குவேன். இது போல் தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறது. அதே சமயம் இந்த லீஃப் எல்லாம் வந்து உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சிக்கிறதுக்கு முடி நல்லா கருகருன்னு வரதுக்காக நம்ம க்ரோத்துக்காகவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, அலோவேரா, நெல்லிக்காய், அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த யூஸ் பர்பஸ்க்காக தான் இது சீடு இப்படி தான் இருக்கும். இது அப்படியே எவ்வளோ இருக்குதோ பார்த்துட்டு நான் கொடுத்துருவேங்க. இந்த இது நீங்கள் வாங்கிக்கலாம். கையே பாருங்கள், நல்லா எவ்வளோ கலராக வந்திருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.